அன்னத்தை பாத்தியா அப்பத்தி கேக்கேனா அப்பத்தி பாத்தியா அப்பத்தி கேக்கேக்கூ. முறுக்க புளிஞ்சவளுக ஆளுக்கு ரெண்டா எடுத்துட்டு போவாளுகளா, அப்படியே புளிஞ்சு வச்சுட்டு ஓடிட்டாளுக. இதை தூக்கிக்கிட்டு திரிய வேண்டியதா வேலையா இருக்கா? வந்தவளுக புளிஞ்சுட்டு ஆளுக்கு ரெண்டா எடுத்துட்டு போக வேண்டியதானே. அண்ணனை பாத்தியா அப்பத்தி கேக்கேனா அப்பத்தி பாத்தியா கேக்கேக்கூ. யாத்தி, இது என்னடி இவ தன்னால உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? அண்ணனை பாத்தியா அப்பத்தி தேக் தேக்னா அப்பத்தி கேச்சியா ஏ தேக் தேக் டூ ஏ பாத்தியே பார்த்ததே. யாத்தி, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதே. தீயான நேரம் உச்சி வெளுத்து எங்கேயும் போகாதேன்னு சொன்னா கேக்குறியா? ஏதோ இங்கிலீஷுக்கார பேய் மாதிரில தெரியுது. கண்ணா பின்னான்னு டசு புசுன்னு என்னத்தையோ பேசி தொலைகிறாரே. இப்படியே இதை விடக்கூடாது. எந்த ஒரு பேயா இருந்தாலும் என் மருமகளை விட்டு ஓடிப்பா. போ. எந்த இங்கிலீஷுக்கார பேயா இருந்தாலும் சரி, இந்திக்கார பேயா இருந்தாலும் சரி, எங்க கோயிலு மாரியாத்தா வேப்பலைக்கு எந்த பேயும் ஓடாத நாதி இல்ல. போறியா போறியா? லூசது கிழவி, எதுக்கு இப்ப வேப்பலையை கொண்டு அடிக்கிற? நடிக்கிறியா? வேப்பலைய கண்டவும் நடிக்கிறியா? ஒழுங்கா என் மருமகளை விட்டு ஓட போறியா இல்லையா? ஐயோ, எங்க அத்தை கிழவிக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சு ஒலையே. நல்லா தானே உட்காந்து கீரை அரைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் கிழவி, எதுக்கு இப்ப வேப்பலையை கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓடிப்பா. என் மருமகளை விட்டு ஓடுறியா இல்லையா? ஓடு. முதல்ல நீ ஓடு. என்னடி என்னைய ஓட சொல்ற? அப்புறம் இந்த வேலை வெளுக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா? என்னடி உள்ள ஆவி பேசாம நீ பேசுற? உனக்கு வலிக்குதா? என்னை அடிச்சா எனக்கு வலிக்காம போவும், புருஷனுக்கு வலிக்கும். எதுக்கு அத்தை கிழவி அடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த அண்ணடி ஏதோ இங்கிலீஷ் பேய் பிடிச்சது கணக்கா பாட்டு படிக்கிட்டு இருந்த, அதான் எதுவும் பூந்துருச்சோன்னு நினைச்சு அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கேன். மாரியாத்தா வேப்பலைக்கு எல்லா பேயும் பயப்படும், அதெல்லாம் ஓடிரும். டீ நீ கவலைப்படாத, கல்யாணத்துக்குள்ள சரி பண்ணிடுவான். கோடாங்கிலாம் தேவையில்லை. முதல்ல உனக்குத்தான் வேப்பலை அடிச்சு மந்திரிக்கணும். லூஸ் அத்தை கிழவி, நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். என்னது பாட்டு பாடுறியா? என்னமோ உனக்கு அல்லாட்டி பேசிக்கிட்டு தெரிஞ்ச. அது ஒரு ட்ரெண்டிங் சாங்கு. அண்ணனை பாத்தியா அப்பத்தி கே அப்பத்தி கேட்டியா ஓ கூ 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடிக்கிட்டு இருந்தேன். உன் கொள்ள கழிச்சல்ல ஓக வேப்பங்களை கொண்டு இப்படி நொஞ்சு மூஞ்சிலே அடிக்கிற. ஐயோ பாட்டா, நான் ஏதோ பேயின்ல நினைச்சேன். நினைப்ப இதுதான் ஜாக்குன்னு நல்லா போட்டு வெளுத்துவிட்டு நினைப்பாகலாம்ல. இந்தா உன் கீரை உருவ முடியாது, ஒன்றும் ஆய முடியாது, எடுத்துக்கிட்டு ஓடிடு சொல்லிவிட்டேன். நல்லா மூஞ்சிலேயே பார்த்து சொலுப்புன்னு வேப்பங்களை வச்சு அடிச்சுட்டா பேதியில ஓவா. சரி கோவப்படாதம்டி. அத்தை உன்ன சரியாக்கணும் தானே பண்ணேன். நீ என்னத்துக்கு லூசு கணக்கா பாட்டு படிக்கிட்டு இருக்க? அதனாலதான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். நல்ல வேலை, பேயின்னு நினைச்சு அடிச்சதோட விட்ட. பைத்தியம்னு நினைச்சு சங்கிலி எடுத்து மரத்தடியில கட்டாம விட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் டி சாமி. சரி இந்த மொட்டைக்காரி குப்பமாலாம் வந்து முறுக்கு புளிஞ்சிட்டு முறுக்கை எடுக்காமலே போயிட்டாளுங்க. ஆளுக்கு ரெண்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா? வாங்கிட்டு அடி வாங்கி சாகுறதுக்கு அதுவே மேலு. குடு, அப்படியே எனக்கு 2 சேர்த்து கவரில் வச்சு குடு, திண்டுக்கிட்டே போகிறேன். போகும்போது டயர்டாக இருக்கும், பசிக்கும்ல. அதானே கேட்டேன். அட குடுங்க கிழவி, இப்பெல்லாம் லஞ்சம் இல்லாமல் நாடே நகர மாட்டேங்குது. நான் நகர்றது மட்டும் எப்படி நகருவேன்? கொடுங்க, எக்ஸ்ட்ரா 2 முறுக்கு எடுத்து வச்சு கொடுங்க, போய் கொடுத்துட்டு வரேன். இந்தா திண்டுக்கிட்டே போய் கொடுத்துட்டு வெரசாவா. சீர் சாமங்கில எழுதுன நேரம் ஆயிடுச்சு. சாயங்காலத்துக்குள்ள கிளம்புனாத்தையும் போய் வாங்கிட்டு கால அளத்துல வரலாம். சரி நின்றுக்கிட்டே இருந்தா எப்படி? போய் எடுத்துட்டு வாங்க. 24 மணி நேரம் இந்த போனு போனை கட்டிக்கிட்டே அழுகுற. போன் பாக்குறதுக்கு லீவ் விட்டாங்களா இல்ல படிக்கிறதுக்கு லீவ் விட்டாங்களாம்? டீ ரெண்டுக்கும் தாம்மா, பேசாம போமா. உனக்கெல்லாம் இப்படி இடம் கொடுத்து விட்டதால ரொம்ப திமிரா போச்சு. செல்லைய பேத்து ரவரவையா உரிச்சோம்னா சரிப்பட்டு வருவீல நீ. இப்ப என்னமா உங்களுக்கு? துணியை காய போட்டுருந்தேன், போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். அதை எடுத்து பிள்ளை அனவோ மடிச்சு வைக்க கூடாதா? ஏதாவது வீட்டுல இருக்கிற அன்னைக்கு வேலை வைக்க கூடாதுன்னா இருக்கு? எல்லா வேலையும் நான் ஒத்தாலதான் செய்யணுமான்னு? நீ தானமா அம்மா, அப்ப நீ தான் செய்யணும். ஆமாடி, அம்மாக்கு என்னென்ன வேலை பிள்ளைக்கு என்னென்ன வேலைன்னு பிரிச்சுட்டே இருக்குவாரு. ஊருக்காட்டுல போய் பாரு, பொம்பளை பிள்ளைய எம்பிட்டு வேலை வாக்குறாளே தானே. ஒன்னொன்னு வெட்டிட்டு வேணா கொத்திட்டு வேணா வெட்டிட்டு வருது. ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாமல் இப்படியே தெரியுற. லீவ் அன்னைக்கு கூட சும்மா நகின்னு திட்டிக்கிட்டே இருக்காதம்மா. ஆமா, உங்களை போன் வாக்க விட்டுட்டு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு தெரியும்ல, அதனால நையின்னு தான் பேசுறது மாதிரி இருக்கேன். ஒழுங்கா போனத்துக்கு போட்டுட்டு ஒன்னு புக் எடுத்து வச்சு படி, இல்லைன்னா உள்ள எனக்கு வந்து ஏதாவது வேலை பார்த்து உதவி செய்யி. எதுவும் பண்ணாம இப்படி போனத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, போனையும் தூக்கி போட்டு உடச்சு போடுவேன், ஒன்னையும் தூக்கி போட்டு நொறுக்கி போடுவேன் நொறுக்கி.
சரி நான் வைக்கிறேன், பசிக்குதுமா. ஏதாவது ஸ்நாக்ஸ் தரியா? காலையில ஊத்துன இட்லியை திங்கிறதுக்கு பட்டுக்கிட்டு போச்சாக்கேன். எனக்கு தான் இட்லி பிடிக்காதுன்னு தெரியும்லம்மா, நான் தான் தோசை கேட்டேன்ல. என்னத்தையாவது பேசிக்கிட்டு தெரியாத சொல்லிவிட்டேன். ஒழுங்கா போன வச்சுட்டு வா, இந்த துணியை மடிப்போம் 2 பேரும். எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தாமா. காலையில அவிச்ச இட்லி எடுத்து திண்டா தின்னு, இல்லைன்னா பட்டினியா கடை. ஸ்நாக்ஸ் வேணுமாம்ல, ஸ்நாக்ஸ். உட்காந்து போன் பாக்குறவங்களுக்கு நாங்க இந்த ஒவ்வொன்னா சுட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். புள்ளையெல்லாம் முகர கட்டையில. அம்மா ஏதாச்சும் குடுமா. வெள்ளக்க மத்த கட்டையும் செருப்பு இருக்கு, பிச்சுக்கிட்டு தின்னு. அம்மா சி, வர வர இந்த வீட்டுல நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே நம்மள பிடிக்கல போல. அன்னைக்கிளி, ஏமா நான் வீட்டை விட்டு போகும்போது போன் எடுத்தவ, இன்னமும் இந்த போனை கீழே வைக்கலையா நீ? எம்புட்டு நேரம் தான் போன் பாப்ப? இப்பதான்ப்பா பாக்குறேன். என்னத்த பாக்குறியோ? அன்னைக்கிளி, பாப்பா வந்துருச்சு, ஏதாவது சாப்பிட கொடுமா. அந்த வாரேன் மாமா. உட்காருடா, ஏன் நின்றுகிட்டே இருக்க? ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தது மாதிரி ஓவரா பில்டப் பண்றாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நல்லா கடலை போட்டுட்டு வந்திருக்கா. அவ என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். பசிக்குதுப்பா. அந்த அம்மா ஏதாவது கொண்டுட்டு வர சொல்றமா? ஏதாவது குடிக்கிறியா? சரி. அன்னைக்கிளி, பாப்பாக்கு ஏதாவது குடிக்க ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாமா. என்னம்மா பண்ற உள்ள? வந்துட்டேன் மாமா. வந்துட்டேன். எம்புட்டு நேரமா? புள்ள வர்றதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்க கூடாதா? ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள சத்தம் கேட்டுச்சு, தூக்கிக்கிட்டு ஓடியாந்துட்டேன். இந்த மக்கா நல்லா படிச்சியா? படிச்சேம்மா. சொல்லு, ஜூஸை கொடு பிள்ளைக்கு. பிள்ளை முகமே வாடி போய் கிடக்க. குடி மக்கா. சரிம்மா. அவ இப்ப என்ன பண்ணி கிழிச்சிட்டு வந்திருக்கான்னு இப்படி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க? அவ குறுப்பு ஸ்டடி பண்ணிருக்கால, அப்ப பசிக்கும்ல பிள்ளைக்கு. குரூப் ஸ்டடின்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு வீட்ல போய் 4 பேர் சேர்ந்து கூட்டா பேசி சிரிச்சிட்டு வருவாளுங்கம்மா. அதுக்கு போய் கலப்பா இருக்குன்னு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குற. எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டதுக்கு கொடுக்காம இருந்த. நீ வாய மூடு, உனக்கு இந்த போன் பார்க்கத்தானே லாயக்கு. அவன் இங்க இருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்கெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்கறது இல்ல. 12வது படிக்கிற பிள்ளைங்க பாரு, உடம்பே மெலிஞ்சு வச்சே. பிள்ளை ரவம் பகலமா படிச்சு கண்ணு மொழியெல்லாம் கிடங்கு விழுந்து போய் கிடக்குப்போ. குடி மக்கா, குடி. குடிமா. இனிப்பு இருக்கா? இருக்குப்பா. ஆடு கழனி தண்ணியை குடிச்சது மாதிரி எப்படி உறிஞ்சிட பாரு. ஏன் நானும் தானே பொழுதோட இந்த வீட்டுக்காக உழைக்கிறேன். எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் யாருமே கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம்ப்பா, ஜூஸ் மட்டும் போதும். இங்க ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன், யார் கண்ணுக்குமே நான் தெரியலையா? எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான்லாம் கேட்க மாட்டேன், எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். அடுத்து பரீட்சை என்னைக்குமா? இன்னும் எத்தனை பரீட்சை இருக்கு? இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிரும். சரிம்மா. இன்னும் 2 நாள் இருக்குல்ல பரீட்சைக்கு. இப்போ உடனே போய் உட்காந்து புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்க கூடாது. ஒரு 1 மணி நேரமாவது படுத்து ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? சரிப்பா. என்ன நம்மளை மட்டும் இந்த வீட்டில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. +2 படிக்கிறோன்னு எதா இருந்தாலும் அவளுக்கு தான் முதல்ல திங்க கொடுக்குறாங்க. ஜூஸ் எல்லாம் அவள் வீட்டுக்குள்ளே நுழையமுன்னா போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. நமக்கு யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ வெக்கத்தை விட்டுட்டு கேட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கும் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கே. இந்த ஆரஞ்சு பழத்தை தோலை எடுத்து நக்குனா வச்சும் நம்மளுக்கு பசிக்குதுன்னு நினைச்சு கொஞ்சமாச்சும் கொடுப்பாங்க. நக்கி பாப்போம். தோலை தூக்கி வச்சுக்கிட்டு என்னத்த நக்கிட்டு இருக்க? போய் அக்காவுக்கு தர்பூசணி பழம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அஸ்கு புஸ்குங்க, என்னால எல்லாம் போய் அவளுக்கு எடுத்துட்டு வர முடியாது. நான் திங்க கட்டதுக்கு மட்டும் கொடுத்தீங்களாக்கும். அவ படிச்சுட்டு கலப்பா வந்திருக்காளம் டி. எனக்கும் தானே ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. ஏன் என்ன இப்படி கவனிச்சா என்னவா? பாருங்க, இன்னும் 1 வருஷத்துல நானும் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத தானே போறேன். என்ன மட்டும் இப்படி யாராவது கவனிக்கல அப்புறம் இருக்கு. பிங்கு என்னடா பிங்கு? ஒன்னும் தேவையில்ல. சரி விடுங்க. அவ பொழுதோட வீட்டுல உட்காந்து அரவ மிஷின் மாதிரி என்னத்தையாவது அரைச்சுக்கிட்டே தான் இருந்தா. பிள்ளைக்கு டம்ளரை வாங்கி தங்க குடிச்சிட்டானா இன்னொரு கிளாஸ் ஊத்தி கொடுப்போம். அம்மா இன்னும் டீ உனக்கு தான் வேணான்னு போயிட்டியே, அப்புறம் என்ன? எனக்கு ஒண்ணு வேணாம். சரி போ, வேணான்னு போக வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு முறிக்கிட்டு வரணுமா? இந்த வீட்டுல நான் இனிமே இருக்கவே மாட்டேன். உண்மையிலே என்ன பெத்தாங்களா இல்ல தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. எல்லா பாசமும் இந்த வீட்டுல அவளுக்கு மட்டும்தான் கிடைக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பொழுதா அவளுதனைக்கு உட்காந்து அரைச்சுக்கிட்டு தான் அம்மா இருந்தா. ஆனா என்னென்ன பேச்சு பேசுதுன்னு பாருங்க. பாவம் பிள்ளைக்கு ஒரு டோட ஜூஸை கொடுத்ததுக்கு என்னம்மா வீஞ்சிக்கிட்டு போகுதுன்னு பாரு. அன்னைக்கிளி, சரி அதுக்கு ஒரு ரோட்டை ஊத்தி கொடுப்போ. கொடுக்குறேன். கொடுக்காம எங்க போறேன்? ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது கண்ணால் நுண்ணால் இப்பொழுது காயங்கள்
இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது ஒரு வேகத்துல வட்டி பணம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல செட்டில் பண்ணிடுறேன்னு பெரிய இவளாட்டமா பேசிட்டோம். ஆனா அந்த மனுஷன் காசு கொடுப்பாரா? நம்மளால கொடுக்க முடியுமா? கொடுக்கலைன்னா அந்த ஆளு என்ன பண்ணுவான்? லைலா, லைலு பேபி, லைலு. என்னையா மனுஷா, வீட்டை விட்டு போகும்போது தான் எல்லாரும் பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ள வரும்போது பெட்டியோட வந்திருக்க? எல்லாம் உனக்கு தான் லைலா. பெட்டியை திறந்து பாரு. என்னையா பாம்பு பள்ளி பூரான்னு எதையாவது அடைச்சு வச்சிருக்கியா? எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? திறந்து பாரு லைலா. என்னையா குக்கி, பெட்டி நிறைய பணம்? 1 கோடி ரூபாய் லைலா. லாட்டரி அடிச்ச பணம் வந்துருச்சுல்ல. யோ கோக்கி, என்னையா சொல்ற? நெசமாவா? எல்லாமே ஒரிஜினல் பணமா? ஐயோ, எதுவும் கள்ள நோட்டு அடிக்கலல? எல்லாமே ஒரிஜினல் தாளாயா? அட ஆமா லைலா. அப்புறம் என்ன பொய்யா சொல்றேன்? லாட்டரி அடிச்ச 1 கோடி ரூபாயை இப்பதான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. வாங்கின கையோட நேரம் ஒன்ன பார்க்க தான் வந்தேன். இந்த லைலா எடுத்துக்க. ஐயோ மனசா, அன்னைக்கு நான் எனக்குன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டேன். ஏதாவது பார்த்து எனக்குன்னு குடுப்பில? என்ன லைலா இப்படி கேக்குற? உனக்கு எனக்குன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நமக்கு லைலா, நம்ம அனுபவிக்கிறதுக்காக அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்காம நான் மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்? எல்லாம் உனக்கு தாண்டி. ஐயோ, 1 கோடி ரூபாய் எனக்கா? அம்மா, மாமி சொல்லுடா தங்கா. மாமி, வெயில் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல மாமி? பேசாம நம்ம போற இடத்துக்கெல்லாம் ஒரு ஏசி வாங்கி மாட்டிடலாமா? மாட்டிரலாண்டி லைலா தங்கா. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை உடனே வாங்கி மாட்டிடுவான். பேசாம நீ பாதை வைக்கிற இடமெல்லாம் ஒரு ஏசி மாட்டிடுவோமா? ஓ நோ, வாட் a sweet மம்மி. என்னடி இது? அப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கான். இவளுக என்னடியே வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம மந்தாரமா இருக்கையில கொடை பிடிச்சுக்கிட்டு திரியிறாளுக. இவளுகளுக்கு என்ன அப்படி வந்த வாழ்வு? அதானடி மொட்டைக்காரியே, பளவளக்க பட்டு சேலை, கை 2லயும் மோதிரம், கழுத்து போனான் சங்கிலி. என்னடி கையில கொடையோட ஆத்தாக்காரி பின்னாடி திரியிற? மம்மி, உன்னோட காசு மாலை எங்க மம்மி? எடுத்து போச்சுக்க வேண்டியதானே? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா? இல்லடி, இங்க ஒவ்வொருத்திய கண்ணு பெல்லா கேடுகட்ட வைய கண்ணு. இவளுக்கு கண்ணுல எல்லாம் எதுக்கு படணுமேனதே காசு மாலைய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தேன். ஐயோ மம்மி, நமக்கு இருக்கிற வசதிக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கும் ஏதோ பிச்சைக்காரிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 பவுன் பரிசளிச்சுட்டு வரணும். நீ என்னடானா காசு மலைய முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கியே, எடுத்து கழுத்துல போட்டுக்கோ மம்மி. அப்பதானே நம்ம யாரு எப்படின்னு மத்தவங்களுக்கெல்லாம் தெரியும். சரிடி லைலா கண்ணே, இந்த இப்பவே அம்மா போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு ஆண்டி குப்பம்மா? பணம்னு ஆத்தாள் மகள நாய் ஆட்டமா தெரிஞ்சாளுகளே. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சோ? அதனாலதான் இப்படி கவரிங்க வாங்கி மாட்டிக்கிட்டு திரியிறாளுகளோ? ஏய் கிழவி, யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்ற? இது 916 ஒரிஜினல் கோல்டு தெரியுமா? வேணும்னா வந்து உரசி பார்த்துக்கோ. அவளுகளுக்கு என்னடி தெரியும் பிச்சைக்காரிகளுக்கு? கந்தாங்கி சேலையும் கதறு சட்டையும் போட்டுக்கிட்டு தெரியறவளுக பொண்டாட்டி மாறுக. இவளுகளுக்கு எங்கிட்ட நகையோட அருமை தெரிய போகுது? அடியே, என் மக கட்டி இருக்கிற சேலையோட விலை மட்டும் 15 லட்சம் தெரியுமாடியே? 15 லட்சமா? அதுக்கு ஏண்டி இப்படி வாய பழக்கிற? அவட்ட பணம் இருந்தா அது அவளோட, நம்மள என்ன செய்ய போகுது? அதுக்கு ஏன் வாய ஹேன்னு பொழந்துக்கிட்டு இருக்க? நான் மட்டும் மாடி வாயை பொழந்துக்கிட்டு இருக்கேன், உன் வாயின்டே பொழந்த மெனிக்கு இருக்கு. சரி விடு. ஆமா, இவளுக என்னடி திடீர்னு இப்படி மயக்கமா திரியிறாளுக? என்ன சங்கதியா இருக்கு? அதானடி ஒன்னும் தெரியல. எங்கிட்டும் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டாளுகளோ? மம்மி, முதல்ல இந்த ஊரை விலை பேசி வாங்கணும் மம்மி. இந்த ஊரோட விலை எவ்வளோன்னு கேட்டு சொல்லு. ஊரை வாங்க போறாளா? ஏண்டி தங்கம், ஊரையே பேசணுமா? ஐயோ ஆமா மம்மி, நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த ஊரை பாரு. எங்க பார்த்தாலும் குடிசையும் குப்பமும். ஐயோ, இதெல்லாம் பார்த்தாலே அலர்ஜியா இருக்கு. எல்லார் வீட்டு முன்னாடியும் மாட்டை கட்டி வச்சு சாணியை போட்டு அது தரன்னு தெரியுது. இப்படி எல்லாம் இருக்கிற ஊர்ல இருந்தா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? முதல்ல இந்த ஊர் எவ்வளோன்னு பேசி இந்த ஊரை முதல்ல விலைக்கு வாங்கணும் மம்மி. சரிம்மா, ஊரை மட்டும்தான் வாங்கணுமா இல்ல ஊர்ல உள்ளவர்களையும் வாங்குவோமா? இவளுங்களை வாங்கி நம்ம என்ன மம்மி பண்ண போறோம்? இங்க உட்கார்ந்து இருக்குதுங்களே 2 கிளடி கட்டைங்க, அதுங்களை வேணும்னா வந்து நம்ம மாட்டு கூட்டத்துல மாட்டு சாணி அல்ல சொல்லு. மாசம் ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ போட்டு கொடுக்கலாம். அதான் சரி, இவளுகெல்லாம் அதுக்கு தானே லாயக்கு. ஆனா 1 லட்சம் சம்பளம்ங்கிறது ஓவரா தெரியலையே. இவளுகளுக்கெல்லாம் 1 லட்சமா கொடுக்கணும்.
போயிட்டு போறாளுங்க மம்மி. நாளைக்கு சாக போற கிளடிங்க. ஏதோ அனுபவிச்சுட்டு போகட்டுமே, நம்மளால வாழ்ந்ததா இருக்கும்ல. ஏய், இவளுகள்கிட்ட யாரடி போய் வேலை கேட்டது? என்ன ஒரு ஏத்த இருந்தா நம்மளை இப்படி கிண்டல் பண்ணி பேசுவாளுக. எங்கிட்டோ கடந்து இறந்து உடிச்சவளுகளுக்கு எம்புட்டு பேச்சன் பத்தியா? ஓல்டு லேடிஸ், அங்கங்க உட்கார்ந்து புறணி தானே பேசிட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து என் வீட்டுல வேலைக்கு சேர்ந்துருங்க. மாசம் 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன். நாங்க எதுக்குடி ஓ வீட்டுக்கு வேலைக்கு வரணும்? எங்கிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்ல உங்களை மாதிரி வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரியுறமா? வேலைக்கு வரணுமாம்ல, வேலைக்கு. அவளுகளை விடலையில என்னமோ பேசிட்டு போறாளுக. சரி வா, நம்ம இப்படி ரவுண்டு போயிட்டு வருவோம். மம்மி, கையில 2 டைமண்ட் மோதிரம், கழுத்துல ஒரு 50 பவுன் செயின், இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில வர்றதுக்கே ஒரு மாதிரி சங்கூஜமா இருக்கு மம்மி. யாழையில உனக்கு அழகாத்தானே இருக்கு. இல்ல மம்மி, இந்த ஊர்ல இருக்கிறவளுங்க எல்லாரும் பிச்சைக்காரி மாதிரியே இருக்காளுங்களா. நம்ம மட்டும் கோடீஸ்வரங்களா இருக்கிறத பார்த்து இவளுங்க எல்லாம் பொறாமப்படுவாளுங்களே, அதுக்காக தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேச்சு பேசுறாளுக பாத்தியாடி குப்பமா? நம்மளை பார்த்து தாண்டி அந்த நாய் பிச்சைக்காரி ஓடுறா. மம்மி, கோவிலுக்கு நடந்து போகும்போதெல்லாம் என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது மம்மி. ஊர் தலையார்கிட்ட பேசி கோவிலை நம்ம வீட்டு பக்கம் ஷிஃப்ட் பண்ண சொல்லிடு. இல்லைன்னா சாமியை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க சொல்லிடு. என்னாலெல்லாம் டெய்லி நடக்க முடியாது, சரியா? ஆமா லைலா, நீ போட்டிருக்கிற தங்க செருப்பு அழுக்கா போனாலும் போயிடும். நாளையில இருந்து நான் தலையாரிக்கிட்ட பேசி கோயிலுக்கு பக்கத்துல வீட்டை மாத்திடுவா. இல்லைன்னா சாமியவே தூக்கிடுவா, விடு. சரிங்க மம்மி, அப்ப வாங்க இப்படி ஒரு ரவுண்டு போய் இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். முதல்ல நொன்ன மொண்டாட்டி எங்க இருக்கான்னு பார்த்து அங்கனக்குள்ள போய் நிக்கணும். அப்பதானே நம்ம யாரு எப்பேற்பட்டவங்கன்னு தெரியும். ஓ நோ, ஓகே மம்மி. அந்த குண்ட சீனியாரோ எந்த புளிய மரத்தடியிலையோ இல்லை ஆல மரத்தடியில இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காளோ, அந்த இட்லி கடைக்காரெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஆளா மம்மி? என்னத்தையும் போங்க, நீங்க தான் அவளை இன்னும் இனிமையா நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் அவ ஒரு செல்ல காசு தான். அடியில இவளுகளை உட்கார்ந்து நினைத்த வாயை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த திடீர் பணக்காரிகளுக்கு ரொம்ப முத்தி போச்சடி. எங்கிட்டு போய் எண்ணத்தை கொள்ளையடிச்சு இப்படி மாட்டிக்கிட்டு திரியிறாளுகளோ தெரியல. அவளுக்கு புட்டும் ஒரு நாள் வெளியே வரும். வா, வீட்டுக்கு போவான். சரிடி குப்பம்மா, வா போவோம். ஏய் ஓல்டு லேடிஸ், ஏன் கிளம்பிட்டீங்க? அம்மா, இந்த பிச்சைக்காரிங்களை வேணும்னா நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாமா? ஏய் ஓல்டு லேடிஸ், வாங்கடி. லைலா, லைலா. அம்மா, என் தங்க செருப்பு குத்துதுமா. நாளைக்கு வைரத்துல செருப்பு ஆர்டர் போட்டுரு, சரியா? என்னது வைரத்துல செருப்பா? அடியல லைலா. அம்மா, ஃப்ளைட் வர சொல்லுமா. சீக்கிரம் நம்ம அரண்மனைக்கு கிளம்பணும்ல. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? தங்க செருப்பு அரண்மனைன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இங்குமா உன் கழுத்துல கிடந்த காசு மாலைய காணோம். காசு மாலையா? அதத்தான் அந்த சிம்ரன் எப்பவா களை வாண்டுட்டு போயிட்டாலே, அப்புறம் எங்க இருக்கு காசு மாலை? நீ என்னம்மா திரும்ப இந்த ஓட்டு வீட்லயே நிக்கிற? நம்ம அரண்மனை என்னம்மா ஆச்சு? அடுத்த வேலை கஞ்சிக்கு எங்க வழி இல்லாம இருக்கு, அரண்மனைக்கு எங்க வர்றது? அடியே, பகல் கனவு எதுவும் கண்டுட்டு கிடக்கியா? பகல் கனவா? அம்மா, அந்த ஆள் இப்ப என் சூட்கேஸ் நிறைய 1 கோடி ரூபாய் பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாமா. நம்ம திடீர்னு பெரிய பணக்காரங்களாயிட்டோம். நீனும் நானும் பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டோமா. நீ கழுத்துல காசு மாலையெல்லாம் போட்டிருந்த. நான் பாரு, கழுத்து நிறைய நகை, அப்புறம் பட்டு சேலை, கையில வைரத்தோடு வைர மோதிரம்லாம் போட்டிருக்கேம்மா. தக 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 தகன்னு மின்னேம்மா. ஏத்த வீட்டு கிழவிங்க 2 பேரும் நம்மளை பார்த்து ஆனு வாய பொழந்தாளுங்கம்மா. எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்ப இதெல்லாம் கனவா? இன்னும் காசுக்கான அத்தாச்சியே காணாம இவங்க வைர நெக்லஸ் என்ன மாத்த வரப்போகுது. பேசாம போடி, எங்கிட்டு இருக்கிறத காப்பாத்திக்கிறலான்னு பார்த்தா உன் புருஷன் இன்னும் என்னன்னு ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. 1 கோடி ரூபாயை கொண்டுட்டு வந்து கையில கொடுத்தாராம். அம்மா, அந்த ஆளு மட்டும் காசை கொண்டுட்டு வந்து கையில கொடுத்துட்டாருன்னு வையேன், இப்ப என் கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்துல பழிச்சிருமா. இந்த ஊரே நம்மள வேடிக்கை பார்க்கும். நம்ம பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிருவோமா. ஆனா ஒன்னும் தான் கொண்டுட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரம்டி. பாருமா, அதான் 7 நாள் டைம் கேட்டிருக்காங்கல்ல. 1 ரூபா 2 ரூபாயா? 1 கோடி ரூபாய் உடனே இந்தாங்கன்னு கையில எடுத்து எப்படி கொடுப்பாங்க? அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தானே கொடுப்பாங்க. அம்மா, இன்னும் 7 நாள் கழிச்சு என் கனவெல்லாம் பழிக்க போகுது. ஐயோ, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே குளுக்குன்னு இருக்கே. அடி பைத்தியக்காரி, பகல் கனவு பழிக்காதுன்னு வேற இல்லடி சொல்லுவாங்க. நீ வேற பல்ல கட்டிக்கிட்டு இருக்க. அட போமாங்கிட்டு, பகல் கனவு பழிக்கும் தான் சொல்லுவாங்க. நீ என்னத்தையாவது நேரத்துக்கு ஏற்றது மாதிரி மாத்திட்டு இருக்காத. அதெல்லாம் கண்டிப்பா பழிக்கும். நம்ம பெரிய கோடீஸ்வரங்களாகி அரண்மனையில பட்டு சேலையை கட்டிக்கிட்டு பொழுதோட தெரிய போறேன். ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே குளுன்னு இருக்கு. சரிம்மா, நான் போய் பட்டு சேலையெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் என்ன மாடல்ல காசு மாலை வாங்குறதுன்னு யோசிச்சு மாடல் டிசைன் எல்லாம் கூட ஆன்லைன்ல ரெடி பண்ணி வைக்கிறேன். பணம் வந்தடியோட போய் வாங்கணும்ல. அடி அதெல்லாம் இருக்கட்டும், வட்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசை மறந்துடாத.
அதெல்லாம் கொடுத்துடலாம்மா. வாரத்துல 7 நாள் 7 நாளும் 7 கலர்ல பட்டு புடவை கட்டணும். அப்ப மாசத்துல 30 நாள் 30 புடவை எடுக்கணுமே. வருஷத்துல 365, அப்ப 365 புடவை எடுக்கணுமா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன புடவை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தது மாதிரி நகைங்களையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்பளதான் அந்த ஊரே கோடீஸ்வரங்கன்னு நம்மள நம்புவாங்க. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமா